அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். சார், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. தேவா சார் வணக்கம், பாவஜய் சார் வணக்கம், தினேஷ் மாஸ்டர், சீனு ராமசாமி, சவுந்தர் அண்ட் சுரேஷ் கிருஷ்ணா சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி பேசினா அவருக்கே பார்த்தீங்கன்னா வேர்த்துருச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டென்ட் இருந்தது அதில். மீட்டிங் போகும்போது எனக்கு வேர்த்து. ஸோ எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நான் எல்லாம் ஓகே, இது வந்துட்டு நீங்கள் 15 வீக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, இது ப்ராக்டிக்கலாக எப்படி பாசிபிள்? இப்போ சின்ன 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 வேர்ஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு டிவியில் நர்ச்சரிங் த நியூ டைரக்டர்ஸ் இல்லைனா அப்கமிங் டைரக்டர்ஸ் வரதை வந்து நர்ச்சர் பண்ணுறது வந்து பார்த்துருக்கோம். பட் இந்த செட்டப்பே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதே வந்துட்டு அவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதை எப்படி அவங்க வந்துட்டு கன்சீவ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் மட்டும்தான் இருந்தது. பட் ஐ திங்க் he was very clear. அவருக்கு அவரோட மேனிஃபெஸ்ட் ஃபுல்லாகவே அவர் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் அந்த அஜெண்டாவில் ரொம்ப கிளியராக இருக்காரு. அவர் பேசும்போதே தெரியும் அந்த கிளாரிட்டியில் என்னென்ன வேணும் ஏது என்னென்னு. அண்ட் த வே they want to project this, அந்த எந்த லெவலுக்கு பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறதுல வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டார் கேம் இன். ஸோ தட் இஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் இட். அதோட ரீச் இருந்தால் தான் நம்ம பண்ணுறோம். பட் அது ஜனங்களுக்கு போய் சேரணும். அது ஜனங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து ஆடிஷன் பண்ணும்போது அதோட மேக்னிடியூட் பெருசாகும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அண்ட் டே பை டே நம்ம பார்ப்போம்ல, பார்க்கும்போது அவங்களோட ப்ரொஃபஷனலிசம், ஹவு தேர் ஹேண்ட்லிங் திஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இட் வாஸ் வெரி கன்வின்சிங். அண்ட் ஹி ஹாஸ் அ வெரி கன் டீம் டு அதை வந்துட்டு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் பண்ணுறதுக்கான ஒரு டீம் இருக்குது. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் புட் டுகெதர். அண்ட் எனக்குமே பர்சனலாக இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரியாலிட்டி ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆக்டராக நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ண போது எப்படி தான் இந்த விஷயம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு லேர்னிங் லெசனாகவும் எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு தான் ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் அண்ட் ஐ வாஸ் ரோப்ட் இன் பை தம். அந்த ஃபர்ஸ்ட் ஆர்ஏவி வந்து அந்த பேர் பிக் பிக்சர் சொல்லும் போதே இட் சவுண்டட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரியே வியூவர்ஸ்க்கும் இதில் ஒரு ஆர்வம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவன் ஐ எம் எக்ஸைட்டட் இது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு. ஸோ ஆர்ஏவி இஸ் அ கேப்டன். ஸோ அவரோட என்டையர் டீம் அண்ட் க்ரூ இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற அத்தனை பேருக்கும் இங்கே தேவா சார் வந்திருக்காரு, அப்புறம் பரத் அண்ட் இதே மாதிரி டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். ஸோ அண்ட் இந்த பேன் இண்டியா ஹோஸ்ட் எல்லாரும் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மை பெஸ்ட் விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கிராண்ட் சக்ஸஸில் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கேமன் சார்பாக எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது போல் ஈவினிங் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நாள் ஆச்சு இது போல் அற்புதமான பழைய நண்பர்கள்லாம் பார்க்கறதுக்கு. டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்திருக்காங்க, பரத் தம்பி வந்திருக்காரு, பா விஜய் அவர்கள் வந்திருக்காரு, தினேஷ் மாஸ்டர் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க, சீனு சார் வந்திருக்காங்க, நம்ம பத்திரிகை நண்பர்கள், வீடியோ எல்லாரும் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சுரேஷ் கிருஷ்ணா அவ்வளோ அழகாக ட்ராமா ஸ்க்ரீன் பிளேயோட சொல்லிட்டாங்க. அதே தான் அவர் வந்தார். நம்ம ஆர்ஏவி சார் வந்து சுரேஷ் கிருஷ்ணா சாரை ஃப்ளைட்டில் மீட் பண்ணி மியூசிக்கை பற்றி பேசுனீங்க. சுரேஷ் கிருஷ்ணா சார் ஃபோன் பண்ணார். அவர் ஆர்ஏவி எனக்கு சப்ஜெக்ட் சொல்லும் பொழுது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்ன சொல்ல போறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு அற்புதமாக இருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு, கரெக்டாக சொல்லிட்டேன். ஏதோ சினிமாவை என் நிறைய பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற சினிமாவை இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, அது பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களையே கூப்பிட்டு ஒரு படம் எடுத்து நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்கிற அந்த விதம் நல்லா இருந்தது. அதுக்கு எப்படி பண்ணலாம், மெலடியாக பண்ணலாமா, நிறைய 5 மொழியில் எடுக்கிற ஒரு இது ரியாலிட்டி ஷோ. இது எல்லாருக்கும் தகுந்த மாதிரி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டைலில் பண்ணணும்னு ஒரு ஆசை. இது பண்ணும்போது ஒரு 2-3 டியூன் போட்டேன், அது ஒர்க் அவுட் ஆகலை. எப்போதும் மாதிரி பாஷா, அண்ணாமலை, அது மாதிரி படத்துக்கெல்லாம் கூட இருந்த சுரேஷ் டைரக்டர் என் கூட இருந்ததுனால இது நல்லா வந்துருச்சு, அவ்வளோதான் சொல்லுவோம். மொத்தத்தில் அவர் கூட இருந்தார் என் கூட. இதுவும் ஒரு நல்ல டியூனாக வந்தது. உடனே பா விஜய் எழுதுனா நல்லா இருக்குமே, அவர் எனக்கு நல்ல ஹிட்ஸ் தான் நிறைய எழுதியிருக்கார். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரில் இருந்து நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. விஜய் வந்தாங்க, பா விஜய் வந்தாங்க. அந்த படத்தோட அந்த ஃபுல் சப்ஜெக்டையே ஓப்பனிங் 2 லைன்லேயே கொடுத்துட்டார். அதாவது
ஆல் லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா, ஆல் லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா, நோ கமெண்ட்ஸ், நீ பூமரா. அவ்வளோதான் படம், இது முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். அது மாதிரி அவ்வளோ அழகாக கொடுத்தாரு. ஆதித்யா பாடியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் தானே அது இவங்க தான் பாடினாங்க சார், மோனிஷா அவங்க தானே பாரு பாடினாங்க. அதை விட ஆர்யவி அவர்களுக்கு இசை மேலே எவ்வளோ பற்றுன்னு அன்றைக்கி தான் தெரியும். நானும் பாடட்டுமான்னார். அவரை வாய்ஸ் செக் பண்ணேன், அவர் பாடி காமிச்சார். ரொம்ப அற்புதமாக இருந்தது அவர் வாய்ஸ். அவரையும் பாட வச்சேன். நல்லா பாடினார். மோனிஷாவும் நல்லா பாடினாங்க. ஆதித்யா நல்லா பாடினார். அதில் ஒரு ரேப், அதாவது முதல்ல ஒரு வெஸ்டர்னில் ஒருத்தர் ரேப் ஸ்டைலில் பாடுவார், அதுக்கப்புறம் நான் லோக்கலில் பாடுவேன். அதே ரேப் ஸ்டைலில் வெஸ்டர்னில் கானா மாதிரி பாடிட்டேன். அது அந்த லோக்கலாக நீங்கள் கேட்டால் தெரியும். அதுபோல் இந்த ரியாலிட்டி ஷோ வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.